உங்களோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஏன் ரிசல்ட்ஸ் கொடுக்கலன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதில் யூஸ் பண்ணுற கெமிக்கல் க்ரீம்ஸ் அது உங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுமே தவிர அது ரிசல்ட்ஸை தராது. அது மட்டும் இல்லாமல் பழைய டெக்னாலஜி அதில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் முதல் முறையாக இலங்கையில் சிலோனிக்கா உலகத்தரம் வாய்ந்த 3 டெக்னாலஜியை கொண்டு ஸ்கின் கேர்ஸை உற்பத்தி செஞ்சுக்கிறாங்க. அந்த 3 ஸ்கின் கேர் டெக்னாலஜியை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதலாவது கோல்ட் ப்ரெஸ் டெக்னாலஜி. இது என்னென்னு சொன்னால், இந்த முறையில் இயற்கையான நாங்கள் தாவரங்களில் எடுக்கிற சாறுகள் எண்ணெய்கள் அதே போஷாக்குற மட்டத்தை குறைக்காமல் ஹீட் பண்ணினா நாங்கள் வெப்பத்தை வழங்கக்கொள்ள நாங்கள் வளமையாக நாங்கள் ஹேண்ட்மேட் பொருட்களை யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த ஹேண்ட்மேட் பொருட்கள் வெப்பத்தை வழங்கி தான் அதுலேருந்து சாறுகளை வீட்டிலிருந்து நாங்கள் ஆயிலெல்லாம் செய்யக்கொள்ள பிரிச்செடுப்போம். அதே கம்பெனிஸ்ன்னு சொன்னால் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணாமல் கெமிக்கலை யூஸ் பண்ணுறாங்க. அதனாலேயும் அதுலேருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் எங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. வெப்பத்தை கொடுத்து இப்படி சாறுகளை பிரிக்கிறதுனால போஷாக்குகள் எல்லாம் நொதியங்கள் புரதங்கள் எல்லாமே அழிக்கப்படும். எங்களுக்கு தேவையானது அழிக்கப்படும். அதனால் அதால் ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஆனால் இந்த கோல்ட் ப்ரெஸ் டெக்னாலஜி மூலமாக நாங்கள் செய்யக்கொள்ள அந்த நியூட்ரிஷன்ஸ் அதே அளவு 100% அப்படியே கிடைக்கிறதுனால இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் ரிசல்ட்ஸும் அதே மாதிரி ஸ்கின்னுக்கு டேமேஜ் இல்லாத தன்மை மிக அதிகம். இரண்டாவது டெக்னாலஜி நெனோ எமல்சிஃபிகேஷன். அப்படின்னு சொன்னால் எங்களோட ஸ்கின்னில் மைக்ரோ போசஸ் இருக்கும். சின்ன சின்ன துளைகள் கண்ணுக்கு விளங்காது. ஆனால் அந்த துளைகளை விட சின்னது இந்த நெனோன்னு சொல்கிறது. இந்த டெக்னாலஜி மூலமாக என்ன நடக்கும்னா, நாங்கள் கோல்ட் ப்ரெஸ் மூலமாக நாங்கள் எடுத்த சாறுகள் எண்ணெய்கள் எல்லாம் சின்ன சின்ன நெனோ பார்ட்டிகல்ஸாக பிரிக்கப்படும். இது ஏன் பிரிக்கப்படுன்னு சொன்னால், எங்களோட நான் சொன்னேனே ஏற்கனவே மைக்ரோ பர்சஸ் தானே, அதை விட சின்னதை நாங்கள் உள்ளுக்கு அனுப்பக்கொள்ள ஈஸியாக போவோம் இல்லையா? அப்போ அதுக்காகத்தான் இது 78% என்னோட ஸ்கின் அகத்துறிஞ்சிற தன்மை கூட. அதுக்காகத்தான் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எப்படி ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மூன்றாவது டெக்னாலஜி மைக்ரோ என்கேப்சுலேஷன். அது என்னென்னு சொன்னால், இந்த நெனோவா பிரித்த பார்ட்டிக்கலை குட்டி குட்டி கெப்சியூல்ஸ்னு சொல்லுவோமே, மருந்து குடிக்கிற கெப்சியூல் வடிவில் மாற்றி அதை என்ன செய்யும்னா எங்களோட ஸ்கின்னுக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கொள்ள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும். கிட்டத்தட்ட 10 to 12 ஹவருக்கு ரிலீஸ் பண்ணும். அதனால் என்ன நடக்கும்னா, எங்களோட ஸ்கின்னுக்கு நாங்கள் க்ரீம் பூசினவங்களை ஒரு அளவு தான் அப்சர்வ் பண்ணும். அதுக்கு மேலே அப்சர்வ் பண்ணாதான் வெளியாற்றும். ஆனால் இந்த மைக்ரோ என்கேப்சுலேஷன் என்ன செய்யும்னா, இப்போ கொஞ்சம் ரிலீஸ் பண்ணால் துரிஞ்சங்காட்டி வெயிட் பண்ணும். திருப்பி கொஞ்சத்தை ரிலீஸ் பண்ணும். அப்படி கொஞ்சம் 10 to 12 ஹவர் ரிலீஸ் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின் க்ளோவாக தோல் சுருக்கமற்ற அழகான சருமமாக மாறுறது நீங்கள் பார்ப்பீங்க. இதில் ஃபஸ்ட் யூஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் யோசிக்கலாம் இது கெமிக்கலான்னு சொல்லி. ஆனால் இல்லை. ஏன்னு சொன்னால் இது டிரெக்டாக ஸ்கின் அப்சர்வ் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறதுனால எங்களோட ஸ்கின்னுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கட்டாயம் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சா கட்டாயம் நீங்கள் சிலோனிக்கான ஒரு ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள்.